நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது எப்படி வரணும், இந்த பேரண்ட்ஸ் மீட், அதாவது ஜாதக பரிவர்த்தனை, இந்த அம்பத்தூரில் நடக்க போகிற அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்டோ இல்லை அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனோ, அதேமாதிரி ரயில்வே ஸ்டேஷன் அப்படி இறங்கி பிரிட்ஜ் ஏறி வர வேண்டாம், வெளியே அப்படியே வந்தாலே போகிறோம். அங்கே கேட்டால் போகிறோம், சத்சங்கம் அப்படிங்கிற சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாலே போகிறோம். நிறைய பேர் எல்லோரும் வழி கொடுப்பா. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கிடையாது. பஸ் ஸ்டாப் ஓடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே நேரடியாக உள்ளே வரலாம். அவ்வளோதான். நேரடியாக வந்தீங்கனாலே நம்ம பேனர் இருக்கும், நியூ டெல்லி மாங்கல்யம்ன்றது பேனர் இருக்கும். சத்சங்கம் அப்படிங்கிற ஒரு இடம், அது சத்திரம், அது அதில் தான் நடக்கிறது. ஸோ எப்படி வரணும் அப்படின்னு தான் நிறைய பேர். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்கள் பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ ஜாதகம் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இங்கே ஜாதகம் காட்டுறேன். ஜாதகம் தெரியுறத இந்த மாதிரி ராசி அம்சம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஜாதகம். அது மேலே உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் நம்பர் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ரிஜிஸ்டர்ட் நம்பர் போட்டிருக்கேன். NDM ரிஜிஸ்டர்ட் நம்பர். இந்த ரிஜிஸ்டர்ட் நம்பர் எழுதியிருக்கணும். ஜாதகத்தோட கீழே நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர், கான்டாக்ட் ஃபோன் நம்பர், அதை தவிர உங்களுடைய ப்ரொஃபைலுடைய டீட்டெயில்ஸ் பாருங்கள். இதெல்லாம் உங்களுடைய பயோடேட்டான்ற மாதிரி, பையனுடைய பேர், விஷயங்கள் எல்லாமே அது பயோடேட்டா. அந்த பயோடேட்டாலேயே மேலே நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் நம்பர் இதை போட்டுக்கோங்க. பயோடேட்டா இதுதான். இந்த ஜாதக காப்பியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 7-8 காப்பி கொண்டாங்க. இந்த ஜாதக காப்பி எதுக்காக கொண்டு வரோம் அதுதான் இப்போ சொல்ல வரேன். இப்போ ஜாதக காப்பி கொண்டு வரும்போது அங்கே நாங்கள் நிகழ்ச்சி ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்ததும் முக்கியமான விஐபிகள்ஸ்லாம் வருவா. அவள் நம்ம சமூகத்தை பற்றியும், நம்ம எப்படியெல்லாம் இருக்கோம், என்னெல்லாம் செஞ்சால் சீக்கிரம் திருமணம் ஆகும், என்ன வழிமுறைகள், யாரெல்லாம் உங்களுக்கு இந்த சேவையை செய்கிற, இலவசம் இல்லையா, முழுக்க முழுக்க இலவசமான இந்த சர்வீஸை உங்களுக்கு எல்லாமே இலவசம் தான். ரிஜிஸ்டர் பண்ணுறதும் இலவசம்தான். இதில் அனைத்துமே இலவசம். நீங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட குழந்தை பிறந்த வரைக்கும் தொடர்ந்து நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக இந்த ரிஜிஸ்ட்ரேஷனோடும் சரி, இந்த நிகழ்ச்சியும் சரி, எல்லாமே இலவசம்தான். நீங்கள் யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டாம். முழுக்க இலவசம்தான். ஆக இந்த இலவச நிகழ்ச்சியில் முதல் எடுத்ததும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரு 10 நிமிஷம் இல்லை, எங்களுடைய அட்மின் யார், அவங்களாம் என்ன மாதிரியாக அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க, அந்த விஷயங்கள்லாம் சொல்லுவோம். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வரைக்கும் அது நடக்கும். 9 மணிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா 15 நிமிஷம் 20 நிமிஷம் அது நடக்கும். அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வரிசையாக சொல்லிட்டு வரோம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் கம், யார் முதல்ல வந்தாங்களோ அவங்கள முதல்ல கூப்பிடுவோம். எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணை பெற்றவங்க முதல்ல அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி நம்பர் 1 அவங்க போட்டிருக்காங்கன்னா அவங்கள கூப்பிடுவோம். அப்படி கூப்பிடும்பொழுது அவருடைய பெண்ணை கூப்பிட்டு வந்தாலும் அவங்க ஸ்டேஜ் மேலே ஏறலாம். ஏறி அங்கே வந்ததும் உங்களுக்கு சொல்லுவோம், இதுதான் பெண். இல்லை கூப்பிட்டுட்டு வரல, பேரண்ட்ஸ் மட்டும் வந்திருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க பெண்ணுக்கு என்ன வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை சொல்லும்பொழுது அங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பெண்ணினுடைய எக்ஸ்பெக்டேஷன் மேட்ச் ஆகுது. நம்ம பையனுக்கு கரெக்டாக இருக்கே, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய ஜாதக காப்பி அவங்க மேடையில் அவங்களுடைய விவரங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் இவங்க கீழே இறங்கி வருவாங்க. மேடையிலேருந்து கீழே இறங்கி வருவாங்க. நீங்கள் யாரும் மேடைக்கு வராதீங்க. இவங்க மேடையிலேருந்து கீழே இறங்கி வரும்போது அவங்கக்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தினுடைய ஒரு காப்பி அவங்கக்கிட்ட கொடுங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஜாதக காப்பியை நீங்கள் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப குறைவு. அந்த நேரத்தில் அதிகமாக நம்ம அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண முடியாது. இந்த ஜாதகத்தை கொடுக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மேலே எழுதியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை இன்னும் அப்படின்னாலும் சாதாரண ஜாதக காப்பி எடுத்துகிட்டு வாங்க. கீழே ஃபோன் நம்பர் நிறைய 1க்கு 2 3 ஃபோன் நம்பர் எழுதிடுங்க. ஏன்னா ஒரு ஃபோன் நம்பர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் இன்னொரு ஃபோன் நம்பரில் அவங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் 2-3 பேருடைய ஃபோன் நம்பர் எழுதிடுங்க. அந்த ஃபோனில் அவங்களும் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, நீங்களும் அவங்கள கான்டாக்ட் பண்ணுறோம். ஆக ஜாதகம் பரிமாற்றம் செய்து கொள்வது. ஆக பெண்ணை பெற்றவர்களுடைய ஜாதகம் பையனை பெற்றவங்க வாங்கிக்கோங்க, பையனை பெற்றவர்களுடைய ஜாதகம் பெண்ணை பெற்றவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு பொண்ணை ஸ்டேஜில் அவங்கள பற்றி விவரங்கள் சொன்ன உங்களுக்கு மேட்ச் ஆச்சு, நீங்கள் கொடுத்தீங்க. அதே மாதிரி தொடர்ந்து வருவாங்க. நிறைய பெண்ணை பெற்றவர்கள் தொடர்ந்து வருவாங்க. அவங்க சொல்லக்கூடியதில் உங்களுக்கு மேட்ச் ஆகுனா உடனே நீங்கள் உங்களுடைய ஜாதகத்துடைய ஒரு காப்பி, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஜாதகத்துடைய காப்பியை ஒரு 10 இல்லை 20 காப்பி எடுத்துகிட்டு வாங்க. அங்கே வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அதனால் மேலே வரும்போது இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமிகிட்ட வச்சு
மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணி வாங்க. இதுதான் இந்த ஜாதகம் எடுத்துகிட்டு வர்றது தான் உங்களுடைய முக்கியமான ஒரு வேலை. இந்த ஜாதகத்தில் ஒரு காப்பி நாங்கள் வாங்கி வச்சுப்போம். அது ரிஜிஸ்டர் பண்ண மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஒரு காப்பி நாங்கள் வாங்கி வச்சுப்போம். ஏன் அந்த நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோன்னா, அடுத்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அடுத்த 3 மாதங்களில் அவங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய விஷயங்களில் நாங்களே பேசி அந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஸோ மேற்கொண்டு நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இதுதான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப எளிமையானது, ரொம்ப அருமையானது. எல்லோரும் அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். ஆக ரொம்ப சிம்பிளாக நாங்கள் சொல்கிறோம். ஸ்டேஜில் அவங்க யாரும் ஸ்டேஜ் பக்கம் வராதிங்க. கூப்பிடாத வரைக்கும், உங்களுடைய நம்பர் கூப்பிடாத வரைக்கும் நீங்கள் ஸ்டேஜ் பக்கம் வராதிங்க. கீழே உங்கள் இடத்துல நீங்கள் எங்கே உட்காந்துட்டீங்க அங்கே உட்காருங்க. அவங்க வருவாங்க, ஸ்டேஜில் ஏறி அவங்க சொன்னாங்க கீழே இறங்கி உங்களை நோக்கி வருவார்கள். அப்படி வரும்போது நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 7 வருஷம் முடிஞ்சாச்சு. இப்போ மே மாதம் பிறந்த 8வது வருடம் தொடக்கம். ஆக இந்த 7 வருடத்தில் நாங்கள் செய்த நிகழ்ச்சி எல்லாமே இலவசம் தான். நியூ டெல்லி மாங்கல்யம் அப்படி என்று சொன்னாலே அது முழுக்க முழுக்க இலவசம் தான். வேறு யாருக்கும் பைசா எதுவும் கொடுக்காதீங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறதும் ரொம்ப இலவசமான ரிஜிஸ்ட்ரேஷன் தான். அங்கே உங்களுக்கு பேனர் வச்சுருப்போம். இந்த பேனரில் ஃபோன் நம்பர்லாம் இருக்கும், அதை குறித்து வச்சுக்கோங்க. அதுதான் வாட்ஸ்அப் நம்பர். கிட்டத்தட்ட 3 வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ப்ரொஃபைல் அனுப்பிச்சாலே ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படியெல்லாம் பார்த்து சீக்கிரமாக திருமணம் ஆகிறதுக்கு என்ன வழிகள் எல்லாமே நாங்கள் சொல்லி தருவோம். ஸோ தவறாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க. வந்தீங்கன்னா ரஷ் பண்ணாதீங்க. முன்னாடி வரவர்களுக்கு தான் முன்னாடி உட்கார இடம் கிடைக்கும். லேட்டாக வந்தீங்கன்னா பின்னாடி நிற்கக்கூடிய அளவு தான் இடம் இருக்கும். அதனால் சீக்கிரமாக வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்றி. மற்ற விஷயங்களெல்லாம் அங்கே நீங்கள் நேரடியாக வரும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். அதாவது 6 மாதத்துலேருந்து 1 வருடத்துக்குள்ளே நிச்சயமாக கல்யாணம். அதுக்கு என்ன வழிகள்? அது ரொம்ப சீக்ரெட்டானது, ஆனால் ரொம்ப எளிமையானது, செலவே இல்லாதது. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணோன்னா அவருக்கு கலத்திர தோஷமாகிடுச்சு, அதுவாச்சு இதுவாச்சு, நிறைய பிரச்சனைகள் ஜோசியக்காரர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. எந்த கவலையும் படாது. எவ்வளோ வயசானாலும் சரி, 18 வயசுலேருந்து 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுடைய லிஸ்ட் இருக்குது. அது கிட்டத்தட்ட 2500க்கு மேலே பெண்களுடைய விவரங்கள் நாங்கள் அங்கே ஒட்டியிருப்போம். செவுத்தில் ஒட்டிடுவோம். உங்களுக்கு எந்த வயசில் வேணும், 18 வயசில் வேணுமா, 20 வயசில் வேணுமா, 25 வயசில் வேணுமா, 30 வயசில் வேணுமா, 35 வயசில் வேணுமா, 40 வயசில் வேணுமா, 45 வயசில் வேணுமா, 50 வயசில் வேணுமா, எல்லா வயதுப்படியும் வரிசையாக நாங்கள் ஒட்டிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 65 பக்கம் அதை செவுத்தில் ஒட்டியிருப்போம். நீங்கள் அதிலேருந்து குறித்து அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் விவரங்கள் எல்லாத்தையும் குறித்து ஒரு பேப்பர் பேனா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் வரும்போது ஒரு பேப்பரும் பேனா அல்லது ஒரு நோட் புக்கு ஒரு பேனா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை குறிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இதை தவிர உங்களுக்கு ஜோசியம் சொல்கிறதுக்காகவும் உங்களுடைய ஜாதகத்தினுடைய பொருத்தம் பார்க்குறதுக்காகவும், இதை தவிர உங்களுக்கு அந்த இடத்துலையே உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய பெண்கள், உங்கள் பையனுக்குன்னு மேட்சிங்காக இருக்கக்கூடிய பெண்களுடைய விவரங்களும் எங்கள் டீம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உட்காந்துருப்பாங்க. இது எல்லாமே இலவசம் தான். ஸோ அத்தனை விவரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வேணும், சீக்கிரமாக உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி 9 மணிலிருந்து 2 மணி வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சென்னை அம்பத்தூரில் சத்சங்கம் அப்படிங்கிற ஒரு சத்திரத்தில். நீங்கள் அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே கேட்டாலே போகிறோம், நேராக வரலாம். எங்கே திருப்பம் உன்னுடைய அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக உள்ளே வந்தீங்கனால இந்த இடம் தான் இருக்குது. அது வெங்கடாபுரம்னு சொல்லி ஒரு இடம். அது மற்ற விவரங்கள்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருக்கேன். அட்ரஸ் டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பர் என்னுடைய ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னையே கான்டாக்ட் பண்ணலாம். ஆனால் நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறமா என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. அதனால் 9 மணிக்குள்ளே நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஃபோன் அட்டன் பண்ண முடியும். 9 மணிக்கு மேலே ஃபோன் அட்டன் பண்ண முடியாது, நிகழ்ச்சியில் இருப்போம் நாங்கள். ஆக அங்கே உங்களை சந்திக்கலாம். ஒரு வேளை நிகழ்ச்சிக்கு வர முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூடியூப் இப்போ பாருங்கள், இப்போ போட்டிருக்கல இதே யூடியூப்பில், அதாவது நியூ டெல்லி மாங்கல்யம் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப் போய்ட்டு நியூ டெல்லி மாங்கல்யம் சர்ச் பண்ணுங்கள். லைவாக உங்களுக்கு எல்லாமே யூடியூப்பில் வரும். ஸோ யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வெளி ஊரில் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க, இது சென்னையை பேஸ் பண்ணவங்க தான், சென்னையில் வேலையில் இருப்பவர்கள், சென்னையிலே நாங்கள் திருமணத்துக்கு பிறகும் சென்னையில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த மீட் சென்னையில் நடத்துகிறோம். இதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் நடக்கும், திருச்சியிலையும் நடக்கும், பாண்டிச்சேரியில் நடக்கும். எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு இலவசமான இடம் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஊரில் கூட வந்து நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதனால் ரொம்ப எளிமையானது, செலவே இல்லாதது, முழுக்க முழுக்க இலவசம். யாருக்கும் எந்த பைசாவும் கொடுக்காதீங்க. இந்த முழு இலவசமான இந்த சேவையை எல்லோரும் பயன்படுத்திக்கணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சந்திப்போம் சென்னை அம்பத்தூரில் நடக்கக்கூடிய
பேரண்ட்ஸ் மீட், அதாவது ஜாதக பரிவர்த்தனை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.